நைட்டானா மழை பெய்யுது காலை. ஹாய் செலக்டீஸ், வெல்கம் டு எல்டி ஃபேமிலி. இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் போகிறோம். சேலம் வந்து கிருபா வீட்டுக்கு போகிறோம். எதுக்குடா கிருபா வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு வந்துட்டு நாங்கள் சென்னை கிளம்ப போகிறோம். நான், அஜய், அதுக்கப்புறம் கோவிநாத், சின்னு, சுதன், ராவணா எல்லாருமே வந்துட்டு சென்னை போக போகிறோம். சென்னை வந்துட்டு மெட்டாமிக் நடக்கும்போது இன்ஸ்டாகிராமோட அஃபிஷியல் மீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க எல்லாரையும். ஸோ அதுக்காண்டி வந்துட்டு நாங்கள் அங்கே போக போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம சேலம் போயிடலாம். சேலத்துலேருந்து நானே கிருபாவும் வந்துட்டு பஸ்ஸில் போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா காரில் வந்து இடம் பார்த்தது 8 பேர் மேலே போகிறாங்க. ஸோ அதனால் நாங்களும் கிருபாவும் வந்துட்டு பஸ்ஸில் போயிட்டோம்னா அவங்க டேரெக்டாக அங்கே வந்துடுவாங்க. எல்லாம் ஒரே இடத்துல வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த பிளான் என்ன அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் யோசிக்கணும். இப்போ வந்துட்டு நான் சேலம் கிளம்ப போகிறேன். ஃபஸ்ட் டைம் வந்து பைக் இல்லாமல் பஸ்ஸில் போக போகிறேன். ரொம்ப நாள் கழித்து பஸ்ஸில் போக போகிறேன். அதுவும் இல்லாமல் அந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் போக போகிறோம். ஸோ எப்படி இருக்கும் என்ன மாதிரி இருக்குன்னு தெரியல. 3 மணி நேரம் ட்ராவலு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் போக அப்படியே கன்டினியூ பண்ணுறேன் எல்லாமே. ஓகே, இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து கிளம்பிட்டோம். என்னதுன்னு பார்த்தீங்களா, இது வந்து ஸ்மூத்தி. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்மூத்தி. ஸ்பீச்சுன்னு கற்றுக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா. நம்ம போய்ட்டு இப்போ பஸ்ஸில் போக போகிறோம். பைக்கை வந்து பார்க்கிங்கில் போட்டு பஸ்ஸில் போக போகிறோம். இதை குடிச்சு முடிச்சுட்டு கிளம்பலாம். ஸோ பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அதோட நடுவில் சம வெயில் கொஞ்சம் அப்படியே ஜூஸ் குடிச்சிடலாமேன்னு சொல்லிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு என்னடா ஜூஸாக குடிச்சிட்ருக்கேன்னு கேட்டால் வெயில் கொடுக்குது. நைட்டானா மழை பெய்யுது, காலையில் ஆனால் பெய்யுது. நம்ம வந்த பஸ் வந்து பின்னாடி இருக்குது. டீ கடையில் வந்து சங்ககிரி, கரெக்டாக சங்ககிரி டோல்கேட் கிட்டே வந்து ஒரு டீ ஷாப்பில் நிறுத்துகிறாங்க. ஸோ ஒரு டீயை போட்டு திரும்பி கிளம்பலாமே. இன்னும் 1 மணி நேரம் சாலிடாக இன்னும் 1 hour ஆகும். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அவன்கிட்ட கால் பண்ணி பிச்சை எடுத்து என்னை கூப்பிட்டு போடான்னு சொல்லணும். இல்லைன்னா இன்னொரு பஸ்ஸு பிடிச்சி அவன் வீட்டுக்கு போகணும். அவர் வரமாட்டா, அப்படி நம்ம தான் போகணும். ரொம்ப நாள் கழித்து பஸ்ஸில் வந்து இறங்கி நம்ம டீ குடிக்கிறாங்க. எல்லோரும் என்னையே வெறிக்கு பார்த்துட்ருக்குறாங்க. நான் அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். சேலம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. கிருபா வர முடியாததுனால அஜய் டீ குரூஸ் வர சொல்லியிருக்கோம். நிறையா ஹாய். ஓ பிளேசர்ஸா? பிளேசர்ஸா? ஓகே ஓகே, சந்தோஷமா. பிளேசர் போட்டு வரீங்களா? இல்லை, இன்ஸ்டாகிராம் மெட்டா மீட்டு வந்து எதில் போயிட்டு இருக்க பாருங்க. மாறு இருக்காத அசிங்கமாக பார்க்குறாங்க. அது பைக்கு தான், பைக்கு தான் அல்டிமேட். அசிங்கமாக பார்க்குறாங்கடா. யாரா எவன் பார்த்தா என்னடா? கேர்ள்ஸ்லாம் நிறைய ஐஃபோன்ஸ் வாங்கி போகிற ஐஃபோன்ஸ் காமிச்சிட்டு இருக்க பாருங்க. ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. பரவாயில்ல, இங்கே தேங்க்ஸ். இவரோட ஃபுல் ட்ரெஸ்ஸுமே வந்துட்டு ஒரு 7 பீரோக்கு வச்சுருக்கிறாரு. அதை இப்படி ரெடியூஸ் பண்ணி நாங்கள் 2 பீரோவாக மாற்றுறோம். அதை இப்போ வந்து ஒரு இதில் எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் ஒருத்தருக்கு வந்து வந்துட்டுருக்கிறாரு. அவர்கிட்ட கொடுத்துட்டோன்னா அவங்க வந்து இல்லாதவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிடுவாங்க. அதை நம்ம வந்து பொது சேவை செய்கிறோம். என்ன பண்ணுறோம்னா வந்து நம்ம அதெல்லாம் நிறைய ட்ரெஸ், நம்ம நிறைய இடத்துக்கு போகிறோம், ட்ரெஸ் நிறைய வாங்குகிறோம். அதில் வந்து நிறைய பேருக்கு நிறைய இல்லாமல் டம்ப் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் ட்ரெஸ் இல்லாமல் இருப்பாங்கல்ல, அவங்களுக்காக அப்படியே கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். ஒரு போகிற வழியில் ஒரு நல்ல சேவை. அந்த வேலை இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட ஏதாவது இந்த மாதிரி இருந்தால் நீங்களும் போய் கொடுங்க. உங்களுக்கு வந்து இப்போ வந்து சேலமில் இருக்கேன். இங்கே வந்து அனாதாசிரமம் நிறையா இருக்குது.
நான் வந்து பர்த்டே அங்கே கொடுப்பேன். வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்த்டே கொடுக்க முடியல, நான் சென்னையில் இருந்தனால எதுவுமே பண்ண முடியல. அதனால் வந்து ஒருத்தர்கிட்ட கொடுக்க சொல்கிறேன். அவ்வளோதான், வேற ஒன்று. நாங்கள் இப்போ கிளம்பணும், சென்னை கிளம்பணும். ஸோ அதனால் எங்களால் போக முடியாதனால இன்னொருத்தர் வந்து அவர் வாங்கிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு ஏதாவது கொடுப்போம் நாங்கள். ஆமாம், அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ. வந்துட்டு நம்ம வந்து அஜய் டி க்ரூஸோட வீட்டுக்கு வந்திருக்கிறோம். வீட்டுக்கு வந்தாலும் நமக்கு வழக்கம் போல் பசிக்குது. அவன் வந்து ஒருத்தர் வந்துட்டு குலாப் ஜாமுன் இருக்குன்னா, அம்மா பிறந்த நாளுக்கு ரசகுல்லா வாங்கியிருக்கிறான், குலாப் ஜாமுன் வாங்கியிருக்கிறான். ரசகுல்லாவை தின்னுட்டான், குலாப் ஜாமுன் மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏதோ இருக்கு உள்ள, அதனால நம்ம பார்க்க போகிறோம். நீ இரு, நானே பார்க்குவேன். அங்கேயே நல்லா ஓப்பன் பண்ணு, பரவாயில்ல. கத்துமா? கத்தாது. கத்துனா குத்திடுவேன். இது பால்கோவா? ரசகுல்லா 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 வச்சுக்கிறேன். பால்கோவா. ஓகே, ரசகுல்லா வச்சிருக்கிறேன். ஏமாத்தின அப்ப என்கிட்ட வந்து போய் சொல்றேன். அம்மா அப்படி கேக் இருக்கு, கேக்கு ப்ளூபெரி கேக் இருக்கு. எடுத்து பால் மாவா? ஆமா. ஓகே, இந்த மாதிரி இருக்க இடத்துல நிறைய சர்ச் பேஸ்ட் கண்டுபிடிச்சிட்டேன். நானே ஒரு திருப்பி பையன் ரசகுல்லா இன்னொரு டப்பா வச்சுக்கலாம். கண்டுபிடிச்சிட்டேன். நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி இடத்துல நிறைய சர்ச் பண்ண வேண்டியது இருக்கு, இதெல்லாம் நிற்க மாட்டேன். இன்னொரு டப்பா இருக்கு. என்னது? பூசணிக்காய், பரங்கிக்காய், நறுங்கிக்காவா? ஏதோ இருக்கா. இன்னொரு டப்பா இருக்கு. ரெண்டாச்சா? இன்னொரு டப்பா இருக்கு. குலாப் ஜாமுன் மேல பிடிக்கலாம், பிடிக்கிற மாதிரி தான். பிடிக்கலாம்ல? பிடிக்கலாம். பாக்கா பால்கோவா இருக்கு. பால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானே அதான் இது அப்புறமா சாப்பிடுவேன். வேற என்ன இருக்கு? இது ஒன்று இருக்கும், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஒருத்தனுக்கு ஊற்றுறாங்க, அது மாதிரி நாங்கள் சாப்பிடுவோம். இந்த மாதிரி தான் வேணாம். இப்போ என்கிட்ட என்ன சொன்னானா, குலோப் ஜான் மட்டும் இருக்கு அப்படின்னா, இதை நான் சாப்பிடுவேன் தனியாக ஒரேடி அடி. குலோப் ஜான் மட்டும் இருக்கு அப்படின்னா என்ன சொல்லியிருக்கணும்? அப்படியே அந்த குலோப் ஜானை எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். குலோப் ஜான் மட்டும் எடுத்துட்டு வாடா அப்படின்னோட வைக்கணும். கண்டுபிடிச்சிட்டேன், உள்ள வச்சிருக்கிறான் அப்படின்னு. க்ளோஸ் பண்ண முடியல, பேர் ஏதோ இடிக்குது. ஓகே, இதை ஃபுல்லாக நான் வந்துட்டு இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன். சரி, கால் பண்ணுறேன், வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, கஷ்டமா இல்லையா உங்களுக்கு? வேண்டாம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அது என் கூட தான் இருக்கிறான், எத்தனை வருஷமா என் கூட இருக்கிறான். இவன் எப்படிப்பட்ட திருட்டு நாயின்னு எனக்கு தெரியாதா? எப்படி இருக்கு? குப்தா ஸ்வீட்ஸ். குப்தா குப்தா நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. இப்போ வந்து நாங்கள் மாலுக்கு வந்துருக்கிறோம். மாலுக்கு வந்துட்டு வாங்கலான்னு வந்தோம், பட் ஆனால் எங்களுக்கு வந்து செட் ஆகலை. அதனால நாங்கள் வந்து பிடிக்கல, கலெக்ஷன்ஸ் பிடிக்கல. ஸோ அதனால வந்துட்டு வழி எங்கேன்னு தெரியல, தேடிட்டு இருக்கோம், கிளம்பிடுவோம். எனக்கு வந்து இந்த மாதிரி வழுக்கிறது பிடிக்கும், டைல்ஸில். அவங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும், ஆனால் வழுக்க மாட்டேன். ஏன்? செருப்பு போட்டுருக்கனால வழுக்காது. ஏண்டா பிஞ்ச செருப்ப அங்கே பாரு, இது பிராண்டடு. சரி, ஓகே, நாங்கள் வந்துட்டு வெளியில் போய் தட்டுவடை செட் சாப்பிட போகிறோம். அப்புறமா உங்களுக்கு கால் பண்ணி நாங்கள் வந்து கிருபா கிருஷ் வீட்டுக்கு போயிட்டு எங்கடா வழி கூட்டு போடா, வெளியில் வழி வழி பண்ணுறாங்க. எடுக்க முடியல, வெளியே இருந்தால் மூஞ்சி தெரியாது, ஆஃப் பண்ணிக்க. அதெல்லாம் நல்லா தெரியும்டா, நான் ஒயிட்டாக இருக்கேன்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கிருபா வீட்டுக்கு வந்துட்டோம். முன்னாடியே வந்துட்டோம், நான் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தேன் எல்லாம். ஸோ அதனால் வந்துட்டு வீடியோ எடுக்க முடியல. பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சீஸ் குட்டி இருக்கான். சார் ஸோ வந்து அங்கே இருக்கார், கிருபா அங்கே இருக்கு. அப்படியே அவரெல்லாம் நான் காட்டுறேன். அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கார், எல்லாருமே பிஸியாக இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு நைட் வந்து கிளம்ப போகிறோம்ல, ராவணா எல்லோரும் வந்துட்டு இருக்காங்களா. ஸோ அந்த விஷயமா பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் டயர்டாக இருக்கேன்ல, என் ஃபேஸ் பார்த்தா எனக்கே தெரியுது டயர்டாக இருக்குன்னு. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் வந்து போகும்போது ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே, கேஷுவலாக இருக்கீங்களா அஜய் டி க்ரூஸ்?
ஹாய் வீடியோ ஆமாம் வீடியோ இது அந்த ரெட் கலரில் இருக்குல்ல அதை ஆன் பண்ணால் வீடியோ ஆன் ஆயிடுச்சா ஆயிடுச்சு என்னங்க எனக்கு இது பொண்ணு மாதிரி இருக்கு. பட்டாசு தீபாவளி கரண்டி ஸ்டார் ஒன்று இருந்துச்சு. 1000 ஓகே. இவரைங்க கிருபா கிருஷ்ணன் அவை காமிச்சு அசிங்கமா இறக்குனீங்கன்னா கீழே விழுந்துருவாங்க. சாரி எனக்கு நான் கிருபா கிருஷ்ண காமிச்சிட்டு வந்தேன் போயிட்டு. அவர் முக்கியமான பேக்கிங் ஒர்க்கில் இருக்கார். பேக்கிங் ஒர்க். ஹாய் ப்ரோ. நான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறக்காண்டி வந்து இது பண்ணால் நீங்கள் இதை ஹேர் பார்த்துட்டுருங்க. சப்ஸ்கிரைபர்ஸை வந்து வெயிட் பண்ண வைக்கிறீங்களா நீங்கள்? முதல்ல வராது ஃபஸ்ட்டு வரவா இவங்க திரும்பி வரேன். இப்போ வந்து நம்ம கிருபா கிருஷ்ண பார்க்க போகிறோம். வாங்க பார்த்தீங்களா? ஏன் ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கீங்க? மனசு கஷ்டமாக இருக்கா? அம்மா என்னன்னு கேளுங்கம்மா. மனசு கஷ்டமா இருக்குங்கிறான். என்னெல்லாம் காட்டாத. உங்களெல்லாம் காட்டல. என்ன ஆனன்னு மட்டும் கேளுங்க. என்னன்னு யார் காட்டுற? நோலா சேலஞ்ச் விளையாடலவா? நோலா சேலஞ்ச் இங்க பாருங்கம்மா. இங்க முன்னாடி வாங்க. பாருங்கம்மா. அந்த நோல் ஆஃப் சேலஞ்ச் விளையாட அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நோல் ஆஃப் சேலஞ்ச். ஓகே ரெடியா? அதுவே ரொம்ப பபிள்ஸ் விட்டு இருக்கா. கிருபா மூஞ்சி பார்த்துட்டு சிரிக்காம இருக்கணும். உலகத்துல ஆனா பல பேரோட துன்பம் எல்லாத்தையும் சிரிப்பு. அவுட்டு சோகங்கள்லாம் மறந்து போக சிரிப்பு வருது அவங்களுக்கும். கண்ணை மூடி நினைச்சு பாரு. கண்ணை மூடி கிருபா தொட்டு பாரு. அவன் எப்படி சேலம் போவோம்? என் வண்டியில 3 பேர் போயிடலாம். இல்ல என்ன பிரபுவை பாக்குற? பஸ்ல வர சொல்றியா? இல்ல 2 பேர் பஸ்ல வாங்க வரதா இருக்கு. 2 பேர் பஸ்ல இப்ப நேரா போனா எங்க வீட்டுக்கு தான் போகணும். ஓகே ஃபைன் டாடி. இப்படி திரும்புடா. நேரங்காலம் முடியாம பிளாக் எடுத்துருக்கடா. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் அஜயோட அவார்டு இங்கே வச்சுருக்கிறோம். ஏன்னா அஜய் வந்துட்டு எங்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறாப்படி. வச்சிட்றா நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு போயிருக்காரு. ஸோ அதனால் நாங்கள் வந்து இங்கே வச்சுருக்கிறோம் பத்திரமா. வந்துட்டு ராவணன், கோபிநாத் அவங்களுக்காண்டிலாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க வந்துட்டு இப்போ தான் மதுரையிலேருந்து ஒரு 10-15 மினிட்ஸில் வந்துடுவாங்க. வந்ததும் நாங்கள் வந்து அவங்க சாப்பிட்டோன்னே கிளம்புறதான் உட்காந்துக்கிறாப்படி. புல் பதிவு வேணும்ல. ஓகே நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துருக்கோம். வந்துட்டு இருக்கிறாப்படி. கிருபா கிருஷ்ண ஒரு முக்கியமான வேலையாக போயிருக்கிறார். அவர் அதிகமாக காட்ட முடியல. ஏன்னா அவர் வந்து ஒரு மன உடைச்சலுக்கு ஆளாயிருக்கு. டிப்ஸ்ல இருக்காரு. டிப்ஸ் இனிமேல் அவர் பேர் டிப்ஸில் இருக்காரு. காட்டுறேன் கூடிய சீக்கிரத்தில் வந்து அவரை ரிவீல் பண்ணுவோம். நம்ம ஏன்னா முன்னாடி நம்ம ரதம் மாதிரி நம்ம ராவணன் நிற்கிறான். இங்கே பாருங்க பிக் பாஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேஸுக்கு தான் காசு. இந்த கேஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஏய் ஹாய் என்னடா இப்படி இருக்க? இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க ஐயா. ஒரு ஜீவன் இருந்ததுயா. எங்கய்யா கிருபா? ப்ரோ அழகா இருக்கிறீங்க. அஜய் டி க்ரூஸ் அழகா இருக்கிறீங்க. டி க்ரூஸ் ஆமா. டி க்ரூஸ் எல்லாரையும் பார்த்துட்டோம். அங்க ஒரு ஜீவனை விட்டுட்டு வந்துட்டோம். தெரியாம ஜீவனை வந்து ரொம்ப அழகா இருக்குன்னு வேற சொல்றாங்க. எனக்கு ஒரே சைஸா இருக்கு. எல்லாம் பேசாதீங்கடா. வெக்கம்ஸா இருக்கு. நாங்க இப்ப வந்து அவரை பார்க்கறதுக்காண்டி போறோம். ஜீவன் எப்படி நடந்து அங்க பாருங்க. ஏ வாங்க. என்ன படம்? சேஷல். ஓகே நம்மளுக்கு நான் வந்துட்டான் சீனுக்குள்ள வந்துட்டான். நம்ம
ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம் இவருக்காண்டி. நாங்கள் வந்து கிளம்பிட்டோம், சென்னை கிளம்பிட்டோம், வெற்றிகரமாக சென்னை கிளம்பிட்டோம். ஸோ எல்லோரும் வந்து உள்ளே ஏறிட்டு இருக்காங்க. ஹெவாக், சுதன், கோபிநாத், அதுக்கப்புறம் அஜய் தான் ட்ரைவ் பண்ணுற அப்படி காரு. கிருபாவும் ஏறிட்டாரு. நாங்கள் வந்து சென்னை போக போக உங்களுக்கு கார்லேயே உங்களுக்கு என்னென்ன ஃபன்ஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னு காட்டுறோம். நடுவில் டீ குடிக்கிற நிறுத்துவோம். வேறு லெவல் பண்ணால் இருக்கும் போது 6 மணி நேரத்தில் சென்னை போனோம். அதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு காஸ்டியூம்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது, நிறைய வேலை இருக்குது. ஸோ அதனால் வந்து நாங்கள் போக போக அப்படி எனக்கு சேலத்தில் வந்து 12 மணிக்கு கிளம்பணும். டைம் எவ்வளோ சார்? 10 மணி. சேலத்துலேருந்து இங்கே வர்றதுக்கு 10 மணி நேரம். இப்போ பார்த்தீங்கன்னா நானே அஜய் சுதன் வந்து புஷ்அப் சேலஞ்ச் போகிறோம். ஓகே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் Let the sun go down.